கல்புதூர் அருகே விபத்து ஏற்படுத்தி பணம் மற்றும் தங்க நகை பறித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவான கூட்டாளியை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் 23 வயது கமல் வம்சி. இவர் ஆந்திராவிலிருந்து காட்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்தார். காட்பாடி கல்புதூர் அருகே எதிரே 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அப்போது 2 வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து எதிரே வந்த பைக்கில் பயணித்த 3 பேரும் எங்கள் வாகனத்தின் செலவு அதிகமாகும் என்று கூறியுள்ளனர். அது தொடர்பாக அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மூவரும் சேர்ந்து கமல் வம்சியை அடித்து உதைத்தனர். அவரிடமிருந்து ஜிபே மூலமாக 10,000 ரூபாய் பணத்தை மிரட்டி பெற்றதோடு விரலில் அணிந்திருந்த அரை சவரன் தங்க மோதிரம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பினர். இதுகுறித்து கமல் வம்சி அருகிலுள்ள காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் காட்பாடி உதவி ஆய்வாளர் மணிகண்டன் காட்பாடியை அடுத்த கல்புதூர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய போது கமல் வம்சியை அடித்து உதைத்து ஜிபே மூலமாக 10,000 ரூபாய் பணம் பெற்றதோடு தங்க மோதிரத்தை பறித்துச் சென்றவர்கள் என்று தெரியவந்தது. அவர்கள் காட்பாடியை அடுத்த வண்டரந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த 25 வயது சுரேஷ், 29 வயது பிரசாந்த் மற்றும் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த 22 வயது ரோஹித் என்று போலீசார் அடையாளம் கண்டனர். அவர்களில் சுரேஷ் மற்றும் பிரசாத் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள ரோஹித்தை போலீசார் தேடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்து விபத்து ஏற்படுத்திவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போல நடித்து அப்பாவி இளைஞரை மிரட்டி ஜிபே மூலம் பணம் பறித்த சம்பவம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.